ஓகே, இன்றைக்கி ஹார்வெஸ்ட். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பெரிய ஹார்வெஸ்ட் தான். நான் ஒரு 2-3 நாளாக எதுவுமே பறிக்கலை. ஸோ இன்றைக்கி போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னா எக்கச்சக்கம். ஸோ கிட்டத்தட்ட 5 கேப்சிகம் பெருசாக இருந்தது. ஸோ அதை பறித்தேன். மிஸ்லேனியஸாக ஒரு வெண்டைக்காய் பார்த்தேன். நான் வெண்டைக்காய் எதுவுமே வரலையோன்னு நினச்சேன். பார்த்தா திடீர்னு ஒரு செடியிலேருந்து பூ பூத்துருந்தது. அதில் ஒரு வெண்டைக்காய் வந்திருக்கு. அண்ட் இன்னும் ஒரு 4-5 வெண்டைக்காய் வருது. ஃப்ரெஷ் செட் ஆஃப் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். அது வருமா வராதா, காய்க்குமா காக்காதான்னு தெரில. அப்புறம் ஒரு 4 அவரைக்காய் பறிக்க முடிஞ்சது. இன்னும் இருக்குது, பட் 4 தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அதை எடுத்தேன். அப்புறம் இது பார்த்தேன், ஒரு பெரிய ஒரே ஒரு காராமணி. ஒரு 2-3 காராமணி இருக்குது. அதில் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகிடுது, முத்துனா மாதிரி ஆகிடுது. ஸோ அது எடுத்தேன். அப்புறம் பச்சை மிளகா, இந்த ஊசி பச்சை மிளகா சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ ஒன்றும் காரம் இல்லை. பட் அது கொஞ்சம் பறித்தேன். அது இன்னும் நிறைய இருக்குது செடியில். சரி, எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலான்னு கொஞ்சமாக எடுத்தேன் நான். அப்புறம் ஸோ அதுதான் இந்த க்ரீன் பிளேட்டில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்பிள் பீன்ஸு. இந்த வாட்டி கொஞ்சம் நான் நிறைய நாள் விட்டதுனால கொஞ்சம் ஒரு கை கொத்து காய்ச்சிருந்தது. முன்னெல்லாம் 4-5-6ன்னு பறிச்சுட்டு இருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. இது பச்சை பீன்ஸ் வந்து, க்ரீன் பீன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோவா பூக்களை கொஞ்சம் செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிடுது. ஸோ ஐ திங்க் சீசன் முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் மேபி இன்னும் ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்தால் வரும். அந்த முன்ன மாதிரி எக்கச்சக்கமாக காய்ச்சது வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளி எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இது இன்னும் நிறைய செடியில் ஒரு செங்காயாகவும் காயாகவும் இருக்குது. ஸோ வரும். பட் இப்போதைக்கு பழுத்தது மட்டும் பறித்தேன். ஸோ இது பாருங்கள், சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசு. சீரியஸ்லி அவ்வளோ பெருசு. இது ரெண்டும் ஒரே வெரைட்டி. இந்த தக்காளி, இந்த 3ம் இட்ஸ் வெரி ஒரு மாதிரி கூம்பு மாதிரி காய்க்கிறது, லைக் ஹார்ட் மாதிரி காய்க்கிறது. ஸோ ஹார்ட், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யூ வில் see the heart shape, ஹார்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒன்று. இதுவும் இதோட இந்த காயும் இதோட சேர்ந்தது. இது கொஞ்சம் காயாக பறிச்சிட்டேன், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது ஃபுல்லாக பெரிய தக்காளி. அதுக்கு அடுத்தது குட்டி தக்காளி. இதில் 2 கலர் இருக்குது. ஒன்று எல்லோ, ஒன்று ரெட்டு. எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாலட்டில் போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா பாஸ்தாவில் போட்டு சாப்பிடுவோம். அப்படி ஒன்றுமே போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த டொமேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணி நல்லா ஹீட்டட் ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் இதை ஹாஃபாக கட் பண்ணி நல்லா கேரமலைஸ் பண்ணி சால்ட் போட்டு பெப்பர் போட்டு அப்படியே சாப்பிடுவான். ஸோ தட்ஸ் ஆல் இந்த டொமேட்டோஸ். அதுக்கு அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்ம வெள்ளரிக்காய் ஒரு வண்டி. நான் சிலதெல்லாம் வேணுன்ட்டே பறிக்காமையே விட்டேன். நான் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இது வந்து அந்த வெள்ளை வெள்ளரிக்காய் கொஞ்சம் கலர் மாறி எடுத்து, இதுவும் கலர் மாறி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஏன்னா எவ்வளோ பறிக்காமையே கொஞ்சம் விட்டுட்டேன். யாரான்னு வந்தால் எடுத்துக்கலான்னு. இல்லைன்னா பட் சிலதெல்லாம் நல்லா பச்சையாகவும் இருக்குது. ஸோ இது சிலதெல்லாம் என்ன பண்ணிவிடுவேன், இது பேர் என்ன, இங்கே டியர்ஸ் நிறைய வரும். அதுக்கு 2-3 வெளியில் வச்சேன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கு வச்சுடுவேன். பட் எனிவே இவ்வளோ இதெல்லாம் வெள்ளரிக்காய். அப்புறம் பம்கின் காய்ச்சது நல்ல பெருசு. இன்னும் ஒரு 4-5 இருக்குது செடியில். ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. அது கீழே விழாமல் இருக்கணும். நாளைக்கு பறிச்சிடணும் அதை. ஸோ இது ஒரு பம்கின்னு. இதை மேபி பாதி கூட்டு பாதி சூப்
அப்புறம் எனக்கு வந்து பம்கின் ஹல்வா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சும்மா கொஞ்சனா கூட நானே கொஞ்சோண்டு பண்ணி சாப்பிட்டுப்பேன். அப்புறம் பரங்கிக்காய், இதுவும் கூட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பரங்கிக்காய் இதுதான் அந்த ஏகான் பம்கின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏகான் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அகெயின் எனக்கு ஸ்குவாஷ் பம்கின் வித்தியாசம் தெரியாது. அப்புறம் நம்ம வீட்டில் பேர் மரம் இருக்குது. பேர் மரத்துலேருந்து ஒன்று கீழே விழுந்தது. இன்னும் சைஸ் கொஞ்சம் இன்னும் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இதோடு சேர்ந்து ஒரு குட்டியும் விழுந்திருந்தது. அது சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒன்று பெருசும் விழுந்திருந்தது. சரின்னு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல் ஹார்வெஸ்ட் ஹாப்பி. இதெல்லாம் இப்போது வந்து யாரான்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடுவேன். இல்லைன்னா நானே இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி நானே யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். அதையும் மேபி ஒரு நாள் வீடியோவாக போடுறேன். இஃப் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் அதை ஒரு வீடியோவாக போடுறேன்.